போய் டீ தூள் எடுத்துன்னு போட்டு சக்கரை போட்டு கொதிக்க வச்சுட்டு நான் நாய் அங்குதுன்னு பார்க்குறேன். டீ போடுறேங்கய்யா. அது குண்டாவங்கெல்லாம் சூடான டீயோட இயற்கை ரசித்துக்குன்னு டீ குடிக்கிறேன். எல்லாருக்கும் சியர்ஸ். செம்மையாக இருக்குது இஞ்சி டீயோட மாடி மேலே இயற்கை ரசிக்கிறது சுகமே தனிங்க. இஞ்சி பிரமாதமாக இருக்குதுங்க. அருமைன்னா அருமை, அப்படி ஒரு அருமை. இந்த பக்கம் பாருங்கள், அப்படியே இயற்கை உட்காந்து டீ குடிக்கிறது. சூப்பராக இருக்குதுங்க டீ, அருமை. மொட்டை மாடியில் ஏறி உட்காந்து டீ குடிக்க சுகமே தனிங்க. இந்த பக்கமாக பாருங்கள், தென்னை மரம், செவ்வெளநீ, சிவப்பு கலை எண்ணெய்ங்க. அப்படியே இந்த இயற்கையை ரசித்துக்குன்னு இருக்குதுடாங்க. சூடாக டீ, நல்ல புது திவசு பொங்கலுக்கு போட்டுக்கின்னு இந்த மாதிரி தாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியதான் வாழ்க்கையை. அண்ணால் அடிக்குது கண்ணில் போக மூஞ்சி திரும்ப இது வந்துடும். டேனு இயற்கையாக ரசிக்கணும்னா இப்படி அனுபவிச்சு தாகணும். ஆனால் இதுவும் நல்லா தானே இருக்குது. ஆரோக்கியமான வாழ்க்கை டேன் ஆகுது, டோன் ஆகுது, நோய் நொடி வராமக்குதா அதுதானே பார்க்கணும் முதல்ல. அதில் ஸ்கின்ல வர்றதெல்லாம் ஒரு என்ன பிரச்சனையும் கிடையாது, திரும்ப தானாக சரியாயிடுது. ஆட்டை வந்து பின்னாடி அவனையும் ஏறி உக்காரணும். அங்க வர குடி பிடிச்சினா இதான் கட்டினுக்குது. வந்துடுச்சு.
தண்ணியெல்லாம் மொண்டு வேண்டியதுதான். இல்லாமல் சரியாக இருக்கும். சரியா இருக்குமா? சரியாக இருக்கும். புது அரிசி எப்படி தண்ணி இருக்குது என்ன ஏது தெரியலையே. இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு. முயற்சி தான் நல்லா வரும். நல்லா தான் வரும். தண்ணி மட்டும் அளவாக்கணும். உப்பு சரியா இருக்குதா? நல்லா இருக்கு. இன்னும் ஒன்றும் உப்பு போறியா? போட்டுக்கலான்றது எல்லாம் கரெக்டாக இருக்குது அளவா. நாய்க்குட்டினா அப்படிதான் மாத்தெல்லாம் சுற்றிக்குவோம். இல்லாம கொஞ்சம் பிரச்சனை இது வந்துடுறேன். அப்படி கீழே உருண்டுன்னு பிறண்டு இழந்தான் அந்த பில்லுல. என்னத்துக்கு? குசாலு. ஓஹோ, நல்லா இருக்குதான். எல்லாம் உப்பு போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு மிளகா பொடி மட்டும் போட்டு கிளறி எடுத்துக்கிறது அப்படியே சுட சுட சாப்பிட்றதுக்கு. அந்த மாதிரி செஞ்சேன். அப்புறம் ஒரு ஞாபகம் இது உள்ளே வெந்துனுக்காதுன்ட்டு அதனால தண்ணி ஊற்றி விட்டேன். அது ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக இப்போ சுண்டிடுச்சுன்னா திரும்ப கிளறுனா அதே மாதிரி கெட்டியாகும். கார சாதமாக இருக்குன்னு. மிளகு போட்டியா? சோறு ஆயிட்டுக்குது. கொலையிலையா? அப்படியே சாப்பிடலாம். சாப்பிட்ற நிலைமையில எடுத்துன்னு போயிடலாமா? நீ தான் சொல்லணும். அப்பா சாப்பிட்டுக்குது. நீ தாமா சொல்லணும். சோறை எடுத்துட்டு வெள்ளம் போட்டுக்கலாம். அங்கே இருக்கிற வெள்ளத்தை. சரி, ஓகே. அது சோறு எடுக்கிறதுக்கு குண்டா எடுத்துன்னு அப்புறம் உடச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வேண்டிதான். தண்ணி சரியா போச்சு பாரு. போதும் 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 போதும்டா. வெள்ளம் போட்டோன்னே ரொம்ப குழம்பு. சரியா போச்சு. இதே மிச்சம் 2 நாள் வச்சுட்டு நோம்பு. இப்போ வீட்டுக்கு போயிட்டு அந்த ஏலக்காயை எதனா போட்டா எல்லாம் போட்டோம்லான்னு நல்லாயிருக்கும். சரி சரி, வெள்ளத்தை போடு. என்ன இது பிளேட் எடுத்துன்னு போயிட்டு கொடுத்துறாதியா? இதான் கூட இருக்குது. கல்யாணி வாங்க. பொங்கலோ பொங்கல். செம பொங்கல் ராகுடி. செம சாப்பிட சூப்பராக இருக்கும். நல்லா வெந்துட்டு இருக்கு அரிசி. வெற்றிக்கிழமை பொங்கல் செலிப்ரேஷன் முடிஞ்சிச்சு. எஸ். எத்தனை பேர் பொங்கல் வச்சிங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மாட்டு பொங்கலுக்கு ஜல்லிக்கட்டுக்கு எத்தனை பேர் காளை அடைக்க போனீங்க, காளையை பார்க்க போனீங்க, எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்ததாக கோழிக்கறி பிரியாணி தாங்க வீடியோ வருது, தயாராக இருங்க. ஏய், அவனும் சாப்பிடணும், அதுவும் இலையிலேயே சாப்பிடணும் நாய்க்குட்டியும்.
அது ஏன் இடம். கம கம கமன்னு வாசனை அடிக்குதம்மா. அந்த வறுவல் வைவ சாப்பிடலாமா? ம், நீங்கள் சாப்பிட ஆரம்பிங்க. அப்போ நான் வரேன், கண்டினியூ பண்ணுறேன். அப்புறம் போடுறங்கிற இலையில் தான் அங்கே பாரு, இலையில் சாப்பிட்றதே வச்சுக்கணும். எப்படி இதெல்லாம் எடுத்துன்னு போகிறதில்ல. ம், இந்த ஈரம் யாருக்கு? ம், ஈரம் என் பக்கம் வை. நாங்கள் ரவுண்ட் அடிக்கிற மாதிரி அவங்களும் ரவுண்ட் அடிப்பாங்க. எப்படி இருக்குது பிரியாணி? நல்லா இருக்கு. சரி, வறுவல் வறுவல் சாப்பிடவே இல்லை. சாப்பிட்டு சொல்லுவா எப்படி இருக்குதுன்னு. சூப்பர் வறுவல். அவனும் இலையிலே சாப்பிடுவானா? அப்போதான் வெளியேட்டு போட்டுங்க ஒன்று சாப்பாடு போட்டால் வெளியே இலையில் சாப்பிட்றதுக்கு மட்டும் ஆசைப்படுச்சு முன்னா. அது முன்ன. இப்போ சாப்பாடு எங்கள் வாய்க்கு இருக்குது. வாய்க்கு இருந்தால் எங்கே இஷ்டப்பட்டு நாங்கள் எங்கே வேணால் போட்டு சாப்பிடுவோம்.
இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போகிற அந்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், சியர்ஸ். நீங்களும் என்ன மாதிரி டீ குடிங்க. டீ குடிச்சு அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.